Hello everyone, welcome to the midweek market update. இன்னைக்கு டேட் 1st ஏப்ரல். நிஃப்டி க்ளோஸ் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22,679 பேங்க் நிஃப்டியில் 51,448. சரி, நம்ம 2 வாரமாகவே என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து ஒன்றா ஒரு எண்டிங் டயகனல் ஃபார்ம் ஆகணும், இல்லைன்னா எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட் ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதுவும் உங்கள் ப்ரைஸ் ரீச் ஆன உடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அப்படின்ட்டு இந்த ஜோனில் சொன்னேன். காரணம் என்னென்னா செல்லிங் அக்ரஷன் வந்து ஸ்டாப் ஆகும், அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் மேலே கீழே அப்படின்ட்டு மாற்றி மாற்றி போகும் அப்படின்ட்டு கூட நான் ஷேர் பண்ணேன். இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் போன வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சார்ட். போன வீடியோவில் என்ன நம்ம பேசணும் அப்படின்னா ப்ரிஃபரபிளி நம்ம எக்ஸ்பேண்டட் ஃப்ளாட்டோட கம்பேர் பண்ணும்போது எண்டிங் டயகனல் ஃபார்மேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஈவன் லெவல் வைஸ் கூட இது நிஃப்டி நம்ம சொன்ன லெவல் பார்த்தீங்கன்னா 22,230 சாரி 22,300லேருந்து 22,100. ஓகேங்களா? 22,300லேருந்து 22,100ங்கிற சப்போர்ட் ஜோனாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக 22,300 பார்த்தீங்கன்னா 22,292 மார்க் பண்ண லெவல்லையே தான் பவுன்ஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம நினச்ச மாதிரியே ப்ரைஸ் போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு லெக் டவுன் வரலாம். ஓகேங்களா? அது வந்துச்சுன்னா 22,300லேருந்து 22,100க்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிடலாம். அப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னா நம்ம எதிர்பார்க்குற லெவல் பார்த்தீங்கன்னா 23,850, அப்புறம் அதை பொறுத்து 24,300. இது வந்து நிஃப்டியில். பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா அதே வியூ தான் ஷேர் பண்ணியிருந்தேன் போன வீடியோவில். சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 50,674லேருந்து 50,300 அப்படின்ட்டு மார்க் பண்ணியிருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 50,300க்கு வந்துருச்சு. ஆக்சுவலாக அங்கேருந்து தான் ப்ரைஸ் திரும்பி இருக்கு. ஸோ அதே வியூ கண்டினியூ ஆகணும் அப்படின்னா ஒன் மோர் லோ பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஒன் மோர் லோ வந்துட்டு ப்ரைஸ் வந்து திரும்ப அமைச்சிடலாம். அப்படி திரும்பிச்சு அப்படின்னா 54,000லேருந்து 55,500 நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. ஆனால் இது சின்ன ஒரு விஷயம் என்னென்னா எப்போவுமே வந்து ஃபைனல் லெக் வந்து அவ்வளோ கிளியராக சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஃபைனல் 5th ஆஃப் 5th சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு லெவல், அந்த ஒரு லெக் வந்து கிளியராக சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை இந்த கரெக்ஷன் இங்கேயும் கூட முடிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? ஒன் லெக் முன்னாடி கூட முடிஞ்சிருக்கலாம் 22,300. ஏன்னா நம்ம சொன்ன லெவல் வந்துருச்சு. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல்ஸே வந்துருச்சு 50,300. ஸோ இங்கிருந்து கூட கரெக்ஷன் முடிஞ்சிருக்கலாம். பேங்க் நிஃப்டியில் இப்படி கூட மார்க் பண்ண முடியும், ABCD இண்ட். ஓகேங்களா? ஸோ கரெக்ஷன்ஸ் இங்கிருந்து கூட முடிஞ்சிருக்கலாம். ஸோ ஒருவேளை இந்த ப்ரைஸ் இன்னொரு லோ மேக் பண்ணாமல் இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி போகுதுன்னா நீங்கள் அப்பவும் 54,000லேருந்து 55,500. ஒன் மோர் லோ வராமல் ப்ரீவியஸ் ஹையான 23,400 தாண்டும் போது 23,850லேருந்து 24,300 நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ சேம் வியூ தான். என்னன்னா ஒரு லோ வருதா இல்லையா அப்படிங்கிறதான் பார்க்கணும். பட் என்னோட ப்ரைமரி வியூ படி ஒன் மோர் லோ நிஃப்டியில் வரலாம். ஓகேங்களா? அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஒன் மோர் லோ தான் என்னோட ப்ரைமரி வியூவும் கூட. பேங்க் நிஃப்டியில் மட்டும் என்ன சிக்னிஃபிகண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்துருச்சுனால ஒரு டவுட், மேபி இங்கேயே கரெக்ஷன் முடிஞ்சதா அப்படின்ட்டு. பட் ப்ரைமரி வியூ ஒன் மோர் லைக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இன்கேஸ் அப்படியே பிரேக் அவுட் ஆனாலும் வித் த வியூ. ஏன்னா ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எண்டிங் டயகனல் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து திரும்ப போகுது, அந்த பர்டிகுலர் ட்ரெண்ட் வந்து முடிய போகுதுன்னு அர்த்தம். ஸோ இதுதான் வியூ. ஸோ ஒன் மோர் லோ வரலாம், இல்லை வராமையும் கூட ப்ரைஸ் திரும்பலாம். இதுதான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி வியூ. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி ஐடியில் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கரெக்ஷன்ஸ் கிளியராக முடிஞ்ச மாதிரி தெரியல. ஸோ இன்னொரு லோ வந்து நிஃப்டி ஐடியில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட்டாகவே ஒரு 2,000 பாயிண்ட் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2,000-3,000 பாயிண்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுங்கிறதுனால ஒருவேளை இந்த பவுன்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டினால டைரெக்டாக மேலே போய் அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிக்குது அப்படின்னா நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஒன் மோர் டைம் இப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து சப்ஜெக்ட் டு நியூ ப்ரைஸ் ஆக்ஷன்னா நான் உங்களுக்கு அட்வான்ஸ்டாக ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். ஏன்னா நிஃப்டி ஐடி இன்னுமே கிளியராக முடியாதனால கொஞ்சம் டைம் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அந்த பெரிய கரெக்ஷன் முடியறதுக்கு கொஞ்சம் டைம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் ரிவர்சல் நடக்கும். சரிங்களா? ஒரு அப் மூவ் நடக்கும், பவுன்ஸ் நடக்கும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் அந்த பவுன்ஸ் இங்கே எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்க்கணும். அதே சமயம் நிஃப்டி ஐடிலையும் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அதுக்காக ஒரு ஹிண்ட்டாக கொடுக்குறேன். பட் ஃபார் த கம்மிங் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மோர் லேக், இல்லைன்னா டைரெக்டாகவே பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இப்படி ப்ரைஸ் மேலே போகட்டும், அப்புறம் நிஃப்டி ஐடியும் பார்க்கலாம், என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டல ரிஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா நம்ம அப்போவுமே ஒரு ஒன் மோர் லோ மார்க்கெட்டில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா?
ஸோ இப்படி தான், ஏன்னா ஒரு முக்கியமான கரெக்ஷன்ஸ் முடிகிற இடத்துல கொஞ்சம் டைம் எடுத்து தான், பேஸ் எடுத்து தான் நம்ம மார்க்கெட்ஸ் திரும்பும். ஸோ பார்ப்போம். இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் லெவல்ஸ் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி. நிஃப்டி ஐடி பற்றி நம்ம பொறுமையாக பார்ப்போம், ஓகேங்களா? பட் ஓவராலாக ஒரு கரெக்ஷன் இன்னும் பெண்டிங் இருக்குது நிஃப்டி ஐடியில். ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கு உண்டான வியூ. ஸோ இந்த லெவல்ஸ் ஒப்பீனியன்ஸ் எல்லாமே என்னோட லேர்னர்ஸ்க்காக நான் ஷேர் பண்ணுறது. எந்த வகையிலும் நீங்கள் ட்ரேடிங் ஒரு ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்க வேண்டாம், பைசல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஓகேங்களா? இது ஒன்லி ஃபார் லேர்னிங் எலியாட் வே. ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வீக்கெண்ட் மார்க்கெட் அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.